அடடே, கர்நாடக மாநில அரசுக்கு தமிழகத்தின் மேல இவ்வளவு கரிசனமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கடந்த 30ஆம் தேதி முதல் KRS மற்றும் கபினி அணைகள்ல இருந்து கர்நாடக மாநில அரசு தண்ணீர் திறந்து விட்டிருக்கு. வினாடிக்கு 3000 கனஅடி வீதம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாண்டியா மற்றும் மைசூர் ஆகிய மாவட்டங்கள்ல கர்நாடக மாநில மக்கள் வழக்கம் போல மல்லு கட்டுறாங்க. காவிரி நடுவர் நீதிமன்ற உத்தரவின்படி ஆண்டுதோறும் தமிழகத்துக்கு 192 TMC தண்ணீர் திறந்து விடணும். ஆனா இப்போ தமிழ்நாட்டுக்கு காவிரியில தண்ணீர் திறந்து விட்டது ஏன்னு கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா என்ன சொல்றார் தெரியுமா? தண்ணீர் திறக்காவிட்டால் தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும், அதனால தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. மேட்டூர் நிரம்பி வருதுங்கிற மகிழ்ச்சி ஒருபுறம் இருந்தாலும் அதுக்கு இணையா வேட்டு வைக்கிற வேலையிலையும் கர்நாடகா மீண்டும் இறங்கியிருக்கு. காவிரிக்கு குறுக்க மேகதாதுல தடுப்பணை கட்டுவோன்னு பயமுறுத்திக்கிட்டு இருந்த கர்நாடகா இப்போ அதுக்கான விரிவான திட்ட அறிக்கையை மத்திய அரசோட நீர் ஆணையத்திற்கு அனுப்பி அனுமதி கேட்டிருக்குதான். எங்க அனுமதி இல்லாம அணை கட்டக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்க காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதற்கு தான் மேகதாதுல அணை கட்டுறோன்னு தடுப்பாட்டம் ஆடி இருக்காரு முதலமைச்சர் சித்தராமையா. தமிழக அரசு கிட்ட அனுமதி பெற தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. அதாவது அவர் சொல்றத பார்த்தா மழை காலத்துல சேமிக்கப்படும் தண்ணீரை சேகரித்து வச்சுட்டு அதை திறந்து விட்டு TMC கணக்க சரி கட்டலான்னு நினைக்கிறார் போல. ஆக இந்த நடவடிக்கை காவிரி நடுவர் மன்றத்திற்கு எதிரானதுன்னு முதலமைச்சர் எடப்பாடியார் குரல் கொடுத்தோம். இப்போ அணையை கட்டுறதுக்காக 5000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அணை கட்டுறதுக்கும் தயாரும் ஆகிட்டாங்க. நாட்டுக்கு நாடு பாயிர நதிகளே தடையில்லாம ஓடிக்கிட்டு இருக்கும் போது கர்நாடகம் தனது பாசன பரப்பை வருஷம் கூட்டிக்கிட்டே வருவதை கருத்துல கொள்ள வேண்டியிருக்கு. நதிகளை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. கர்நாடகாவில 350 கிலோமீட்டரும் தமிழகத்துல 450 கிலோமீட்டருமா ஓடும் அகண்ட காவிரி தமிழகத்துல மட்டும் வறண்ட நிலையிலேயே இருக்கு. கர்நாடகாவில புதிதாக காவிரி நீரை தேக்கிக் கொள்வதற்காக 400 புதிய ஏரிகளையும் குளங்களையும் வெட்டி இருக்குதான் கர்நாடக அரசு. இந்த நீர்நிலைகள்ல 80% நீர் நிறைந்து காணப்படுதான். இதுக்கு மேல தடுப்பணைகளை கட்டுறதுலயும் தீவிரம் காட்டி வராங்க. வடகாவிரி வாழுது, தென்காவிரி தேயுது என்று சொல்ற அளவுக்கு தமிழக காவிரி பாசன பரப்புகள் வானம் பார்த்த பூமியா மாறிக்கிட்டு இருக்கு. எப்பவோ திறக்கப்படுற மேட்டூர் அணை நீர் கூட கடைமடை பகுதிகளை அடைய முடியாம பாதியிலேயே அணையுடைய ஷட்டர் இறக்கப்படுற நிலைதான் இன்னைக்கும் தொடருது. பருவம் தப்பும் மழை, தடுப்பணை, எதிர்ப்பு தெரிவிக்கும் கர்நாடகா என்று நதிநீர் சதி தமிழகத்திற்கு எதிராக நடப்பது வருந்தத்தக்கதே.